அனுசரணை வழங்குவோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் உற்பத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்த கிராமிய அபிவிருத்தியை முன்னெடுக்க வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தல். உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் தமிழ் கட்சிகளுக்கு இடையில் சந்திப்பு. முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தியை வவுனியாவில் மக்கள் உணர்வுபூர்வமாக வரவேற்பு. ஊழியர்கள் போராட்டம். கிளிநொச்சி ஆனையிரவு உப்பளத்திலிருந்து போலீஸ் பாதுகாப்புடன் உப்பு எடுத்துச் செல்லப்பட்டது. மன்னார் பகுதியில் கனியமணல் அகழ்வை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராய்வு. பெரும்பாலான உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா நம்பிக்கை. தொடர்வது முதன்மை செய்தி. நாட்டின் உற்பத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்த கிராமிய அபிவிருத்தியை முன்னெடுக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் உற்பத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்த கிராமிய அபிவிருத்திக்கு செயற்திறன்மிக்க வகையில் பங்களிப்பு வழங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களின் தலைவர்கள் மற்றும் நிதியமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இவ்வாறு குறிப்பிட்டார். 2024 வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டில் உற்பத்தி பொருளாதாரம் தொடர்பான திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்துள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி மாவட்ட மட்டத்தில் ஒதுக்கப்பட்ட அந்த நிதி ஒதுக்கீடுகளை விடுவிப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதங்கள் மற்றும் திறமையின்மைகள் குறித்து அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். கடந்த சில வருடங்களாக கிராமப்புறங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி இன்மையால் கிராமப்புற மக்கள் ஏராளமான பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கிராமிய அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை உரிய கால எல்லைக்குள் சரியான முறையில் செலவிட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களை நடத்தும் போது ஒவ்வொரு மாவட்டத்தின் அபிவிருத்தி தேவைகளுக்கும் முன்னுரிமை அளித்து துறைசார் அமைச்சர்களையும் அதில் இணைத்துக் கொள்ளுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். இந்த கலந்துரையாடலில் தொழிலமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, அனைத்து மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் மற்றும் நிதியமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் தமிழ் கட்சிகளுக்கு இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை தமிழ் கட்சிகள் இன்று சந்தித்துள்ளன. அந்த வகையில் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகியவற்றின் பிரதிநிதிகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை சேர்ந்த தர்மலிங்கம் சித்தார்த்தன் குழுவினரை சந்தித்துள்ளனர். 3 சபைகள், அதுவும் மானிப்பாய், சாவகச்சேரி, கோப்பாய், இந்த 3 சபைகளையும் தர வேண்டும் என்பதை எங்களுக்கு தந்தால்தான் அது ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கும் என்பதையும் அவர்களுக்கு கூறியிருந்தோம். அத்துடன் வவுனியா மாநகர சபை, இந்த அனைத்தையும் நாங்கள் சேர்ந்து அமைப்பது, எங்களுடைய உறுப்பினர்கள் அதற்கு தலைவர்களாக வருவது உகந்ததாக இருக்கும் என்பதை அவர்களுக்கு கூறியிருக்கின்றோம். அது சம்பந்தமாக தங்களுடைய பொலிட்பீரோவில் கதைத்து கூறுவதாக சுமந்திரன் அவர்களும் திரு CVK சிவஞானம் அவர்களும் கூறியிருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை இன்று அல்லது நாளைக்குள் கூறுவதாக கூறியிருக்கின்றார்கள். சுமந்திரன் கூறினார் தான் ஸ்ரீதரனை கேட்டிருப்பதாகவும் முதலமைச்சராக தங்கள் கட்சி வேட்பாளராக இருக்கும்படி. அவர் அதுக்கு மறுத்தபடியால் தான் அதிலே வேட்பாளராக இருப்பேன் என்றும் கூறியிருக்கின்றார். அவர் கூறியது, நான் தமிழிசை கட்சி சார்பிலே முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவேன். உள்ளூராட்சி சபைகள் ஒரு தமிழ் கட்சியின் தலைமையிலே தான் உருவாக வேண்டும் என்பதிலே மிக கவனமாக இருக்கின்றோம். மக்களின் விரக்தியை சந்தித்துள்ள அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப தேவையான நடவடிக்கையை எதிரணி மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசுரை தெரிவித்துள்ளார்.
அரசாங்கம் இயலாமையை மூடிமறைக்க எத்தனிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். එයාලා යාලාගේ නොහැකියාව වසන් කරගන්න උත්සාහ දරනවා. එයාලා හැම මොහොතම හැම වෙලාවෙම බලන්නේ එයාලා පිරිසුදුයි. එයාලා කිසි දෙයක් කරන්නේ නැහැ. එයාලා කිසි දෙයක් කරන්නේ නැහැ කියන කාරණාවත් அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டுள்ள மக்கள் ஆணை 7 மாத கால பகுதிக்குள் 23 லட்சம் அளவில் குறைந்துள்ளது. மக்களின் விரக்தியை சந்தித்துள்ள அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப தேவையான நடவடிக்கைகளை எதிரணி மேற்கொள்ள வேண்டியது அவசியமான விடயமாகும். உள்ளூராட்சி மன்றங்களுக்குள் உள்ள ஒற்றுமையினூடாக மக்கள் நலத்திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். அரசாங்கம் தற்போது தம்முடைய இயலாமையை மூடி மறைக்க எத்தனிக்கின்றது. இத்தகைய பின்னணியில் மக்கள் எதிரணிக்கு ஆணையை வழங்கியுள்ளனராயின் எதிரணியினர் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய நிலை காணப்படுகின்றது. එයාලා යාලාගේ නොහැකියාව වසන් කරගන්න උත්සාහ දරනවා. එයාලා හැම මොහොතම හැම වෙලාවෙම බලන්නේ එයාලා පිරිසුදුයි. එයාලා කිසි දෙයක් කරන්නේ නැහැ. එයාලා කිසි දෙයක් කරන්නේ නැහැ කියන කාරණාවත් முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி சுமந்த ஊர்தியை வவுனியாவில் மக்கள் உணர்வுபூர்வமாக வரவேற்றுள்ளனர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆரம்பமான தமிழின படுகொலைக்கு நீதி கோரிய ஊர்தி பவனி இன்று காலை வவுனியாவை அடைந்தது. வவுனியாவில் நகரசபை வாயிலில் அமைந்துள்ள பொங்குதமிழ் தூபியில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து நகர வீதி ஊடாக தினச்சந்தையை அடைந்தது. குறித்த ஊர்தி பவனியை உணர்வெழுச்சியுடன் வரவேற்ற வவுனியா மக்கள் இறுதி யுத்தத்தில் உயிர்நீத்த உறவுகளை நினைவுகூர்ந்து அஞ்சலி செலுத்தியிருந்தனர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் சங்கானி நகர பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. நினைவுச்சுடர் ஏற்றி வைத்து இறுதி யுத்தத்தில் உயிர்நீத்த உறவுகளின் ஆத்ம சாந்திக்காக அஞ்சலி செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து மக்களுக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அவலங்கள் நாங்கள் சாதி கவர்மெண்ட் நினைச்சதை எல்லாத்தையும் நாங்கள் எங்களை தடை கல்லுகளாக பாவிட்டு படியேறி நாங்கள் வந்தோன்றிருக்கைகளையும் எங்களை எதிரி கலைச்சி எதிரி நின்று சுட்டுக்கொண்டே நின்றார். நாங்கள் சூட்டிலையும் எங்களோட பொடிகளை தாண்டித்தான், எங்களோட இறந்த உடம்புகளை தாண்டி நாங்கள் நடந்து வந்தோன்றிருக்கைகளை தூர பார்வையில் எங்களுக்கு முன்னாலேயே ஆமிக்காரர் அந்த இழந்த பிள்ளைகளின் நகைகளை கலட்டி தங்களோட சப்பாத்துகளுக்குள்ளேயும் உடுப்புகளுக்குள்ளேயும் வச்சு கொண்டிருக்கிறதையும் எங்களால் காண முடியாது. நாங்கள் ஒன்றை மாத்திரம் இழக்க இல்லை, உயிரை மாத்திரம் இழக்க இல்லை, எங்கள் உடமையாலே இழந்து கொண்டு தான் நின்று கொண்டு வந்த நாங்கள் கடைசி நேரத்தில் எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இந்த லொரிகளை விற்றோம், கார், சைக்கிள், மோட்டார் சைக்கிள் எல்லாம் என்ன விற்க முடியுமோ சதக்கணக்கில் அதுகள் எல்லாம் விற்று தேங்காயும் மாங்காயும் வேண்டி தேங்காய் இல்லாமலும் நாங்கள் கஞ்சி காய்ச்சி வெறும் கஞ்சி காய்ச்சி குடிச்சோம். அந்த கஞ்சிக்கே கடைசி நேரத்தில் நாங்கள் 13-12ஆம் தேதியில் அந்த கஞ்சிக்கே வழி இல்லாமல் வந்துட்டு எங்களுக்கு அவ்வளோத்துல அரிசி இல்லை, ஓடிக்கொண்டே போகிறோம். பானை இல்லை, சட்டி இல்லை, உடுப்புறத்துக்கு உடுப்பு இல்லை. பெண்களுக்கான தேவைகளுக்கான பூர்த்தி செய்கிறதுக்கான முழு தேவையும் எங்களுக்கு பூர்த்தி செய்யப்பட இல்லை. எங்களை கலைத்து கொண்டே இருந்தாங்க. நாங்களும் எங்கள உடம்ப என்னன்னு சொல்ற அளவுக்கு இல்லை. உடம்பு அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் இழந்து கொண்டு ஓடிக்கொண்டே இருந்தோம். இன்றைக்கு நான் தனிப்பட்ட முறையில் வீடோடு வந்திருக்கிறதுக்கு காரணம் எங்களால் சமாளிக்க முடியும், எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. இன்றைக்கு இல்லாட்டாலும் எங்களுக்கு எங்களோட போராட்டம் வெற்றி எடுக்கும். முள்ளிவாய்க்கால் அவலத்தை நினைவு கூர்ந்து வவுனியாவிலும் இன்றைய தினம் கஞ்சி வழங்கப்பட்டது. வவுனியா மொத்த மரக்கறி விற்பனை நிலையத்திற்கு முன்பாக மாவீரர் போராளிகள் குடும்பநலன் காப்பகத்தின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் பொதுமக்கள் பலர் வருகை தந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியை பருகிச் சென்றமை குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வுகளின் 6வது நாளான இன்று விசோமடு சுண்டிக்குளம் சந்திப்பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. வர்த்தகர்கள், இளைஞர்கள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த குறித்த நிகழ்வில் உயிர்நீத்த உறவுகளுக்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் மடத்தடி பகுதியில் இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. சந்திப்பகுதியில் கஞ்சி காய்ச்சப்பட்டு வீதியால் சென்ற மக்கள் அனைவருக்கும் வழங்கி வைக்கப்பட்டது. இதில் அதிகளவான மக்கள் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் நாவற்குழி சந்திப்பகுதியில் இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் நாவற்குழி வாழ் இளைஞர்களால் கஞ்சி வழங்கல் முன்னெடுக்கப்பட்டது.
நாவற்குழி சந்தி சுற்றுவட்ட பகுதியில் பந்தல் அமைக்கப்பட்டு உயிரிழந்தோரை நினைவு கூர்ந்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அத்துடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டது. யாழ்ப்பாணம் குருநகர் சின்னக்கடை பகுதி கோப்பாய் வேலணை உள்ளிட்ட இடங்களில் இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. முள்ளிவாய்க்கால் மண்ணில் நிகழ்ந்த கொடூரங்களை வெளிப்படுத்தும் முகமாக முள்ளிவாய்க்கால் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. அதற்கமைவாக உயிரிழந்த உறவுகளுக்கு ஆத்மசாந்தி வேண்டி பிரார்த்தனைகள் இடம்பெற்றதுடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கி வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு தன்னார்வ இளைஞர்களின் ஏற்பாட்டில் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டதுடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது. இன்று காலை 10 மணிக்கு வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் முன்பாக நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. உடல் சிதைந்து உயிர்மடிந்த குருதியில் நனைந்து போன நிலம் மறந்து போகுமா முள்ளிவாய்க்கால் எனும் தொனிப்பொருளில் அஞ்சலி இடம்பெற்றது. இதில் வடமராட்சி கிழக்கு இளைஞர்கள், மக்கள், அரசியல் பிரமுகர்கள் பங்கேற்றனர். மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு கிறிஸ்தவ ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி இன்று பரிமாறப்பட்டது. மானுட வாழ்வில் வரலாற்று பெருந்துயரை நினைவு கூறுவோம், பாதிக்கப்பட்டவர்களின் துன்பத்தில் பங்கெடுத்து அவர்களுடன் உடன் இருப்போம் எனும் தொனிப்பொருளில் கிறிஸ்தவ ஒன்றியத்தின் உபதலைவர் அருட்பணி ஜெகதாஸ் அடிகளார் தலைமையில் நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களது சங்கத்தின் தலைவி அமலநாயகி, அருட்பணியாளர்கள், சிவில் சமூக பணியாளர்கள், பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் முள்ளிவாய்க்கால் பகுதியிலே முடக்கப்பட்டிருந்த பொழுது அங்கே கிடைக்கப்பெற்ற தண்ணீரையும் அரிசியையும் கொண்டு மக்களுடைய பசி ஆற்றுவதற்காகவும் உயிரை பாதுகாப்பதற்காகவும் கஞ்சிகள் காய்ச்சப்பட்டது. அந்த கஞ்சிகளுக்காக நீண்ட வரிசையிலே மக்கள் பசியோடும் வாட்டத்தோடும் காத்திருந்தார்கள். அந்த கஞ்சியை குடித்து, ஒரு வேளை கஞ்சியாவது குடித்து தங்களுடைய உயிரை தக்க வைப்பதற்காக சிறுவர்கள், கர்ப்பிணிகள், முதியோர்கள் எல்லாம் அந்த கஞ்சி காய்ச்சப்படுகிற கஞ்சி பானைக்கு முன்பதாக வரிசையாக நின்ற பொழுது அங்கே இராணுவத்தினரால் ஏவப்பட்ட ஏவுகணைகளும் வெடிகுண்டுகளும் அவருடைய உயிரை குடித்தது. எத்தனையோ தடவைகள் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே கஞ்சி பானைகள் இரத்த பானைகளாக மாறி கஞ்சிக்காக நின்ற மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட ஒரு துயரம் நடந்தேறியது. இப்போது இந்த அழிவுகளுக்காக கனடாவில் உள்ள எங்கள் மக்கள், அங்கு புகுந்த மக்கள் ஆறுதல் தேடி, அமைதி தேடி ஒன்றாக இணைந்து இந்த நினைவு நாளுக்காக ஒரு பெரிய ஒரு அடையாளமாக சின்னம் அமைத்து கொண்டாடும் வேளையில் அதை கண்டனம் செய்கின்றார்கள். இங்கு இன அழிப்பு நடவில்லை என்று அரசியல் தெரியாதவர்கள் இன அழிப்பு நடக்கும்போது சிறியவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இப்போது அறிவாளிகளாக மாறி நடந்த உண்மையை இலங்கையில் மறைக்கின்றார்கள். திருகோணமலை வெறுகலில் இளையோர்கள் ஒன்றிணைந்து இறுதிப் போரின் போது மக்கள் அனுபவித்த துன்பங்களை நினைவு கூர்ந்து நேற்றைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி பரிமாறும் நிகழ்வை முன்னெடுத்தனர். முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தை முன்னிட்டு வெறுகல் இலங்கைத்துறை முகத்துவாரம் பகுதியில் இன்று காலை நினைவஞ்சலி நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. இறுதிப்போரில் உயிர் நீத்த மக்களின் ஆத்மசாந்தி வேண்டி சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அத்தோடு முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் பரிமாறப்பட்டது. ஊழியர்களின் போராட்டத்திற்கு மத்தியிலும் கிளிநொச்சி ஆனையிறவு உப்பளத்திலிருந்து போலீஸ் பாதுகாப்புடன் இன்று உப்பு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. உப்பள ஊழியர்களின் போராட்டத்திற்கு மத்தியிலும் கிளிநொச்சி ஆனையிறவு உப்பளத்திலிருந்து போலீஸ் பாதுகாப்புடன் இன்று உப்பு வெளியிடங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது. கிளிநொச்சி ஆனையிறவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பை வெளியிடங்களுக்கு கொண்டு சென்று பொதி செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தொழிலாளர் உரிமைகளை பாதுகாக்க கோரியும் இடம்பெற்ற போராட்டத்திற்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டுள்ளதுடன் இன்று அதிகளவான போலீசார் குவிக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்புடன் பார ஊர்திகளில் உப்பு எடுத்து செல்லப்பட்டுள்ளது. உப்பளத்தில் கடந்த 9 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றும் தற்காலிக பருவகால ஊழியர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் இங்கு உற்பத்தியாகும் உப்பை ஆனையிறவில் பொதி செய்து விநியோகிக்குமாறும் கோரி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை கடந்த 14ஆம் தேதி ஆனையிறவு உப்பளம் முன்பாக முன்னெடுத்தனர். 2016ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஆனையிறவு உப்பு உற்பத்தி மையத்தில் தற்காலிகமாக இணைத்துக் கொள்ளப்பட்ட பருவகால ஊழியர்கள் தங்களுக்கான நிரந்தர நியமனம் வழங்கப்படாமை, உரிய காலத்தில் உரிய வேதனம் வழங்கப்படாமை என்பவற்றை வெளிப்படுத்தியும் ஆனையிறவு உப்பை வெளியிடங்களுக்கு கொண்டு சென்று பதனிடல் என்ற வேண்டாம் என்றும் கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக கடந்த 2 நாட்களும் பார ஊர்திகளில் வெளியிடங்களுக்கு உப்பு கொண்டு செல்வது நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டனர். நேற்றிரவு குறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட சிலருக்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவை பெற்ற போலீசார் அதனை இன்று காலை வழங்கியிருந்தனர். போராட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார்,
இணைந்து கொண்டார். இன்று போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் தொழில் திணைக்கள அதிகாரிகள் நியாயப்பாடுகளை கேட்டு அறிந்து கொண்டு உப்பளத்தை பார்வையிட்டனர். அதன் பின்னர் தேசிய உப்பு கூட்டுத்தாபன பொது முகாமையாளர் துவான் மன்சூர் மற்றும் தேசிய உப்பு கூட்டுத்தாபன பிரதிநிதிகளும் இன்று மக்களுடன் கலந்துரையாடிய போதும் தீர்வு எட்டப்படாத நிலையில் கலந்துரையாடல் நிறைவு பெற்றுள்ளது. இந்த ஆணையரவு உப்பளம் என்றது கிட்டத்தட்ட 70-80 வருஷங்களுக்கு முன்பிருந்து இந்த நாடுக்கு முழுக்க உப்பு வழங்கிய நிறுவனம். அந்த காலகட்டத்தில் இந்த பிரதேசத்தில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு தொழில் வழங்கிய நிறுவனம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு 200 தொழிலாளர்களை கூடி நிரந்தரமாக அவர்களுக்கு தொழில் வழங்க முடியாத நிலைமையில் இந்த நிர்வாகம் இருக்கின்றது. இது திட்டமிட்டு எங்களது மக்களின் தொழில் உரிமத்தையும் இந்த பிரதேச மக்களின் வாழ்வாதாரத்தை அளிப்பதற்காகவும் திட்டமிட்டு செய்யப்படுற செயலாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த பகுதி மக்களுக்கு வாழ்வாதாரத்தை மறுக்கும் எந்த செயலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இது தொடர்பான மக்களின் போராட்டத்துக்கு நாங்கள் தொடர்ந்தும் ஆதரவளித்து கொண்டிருக்கின்றோம். மக்கள் நிச்சயமாக வெல்ல வேண்டும். இங்கே தொழில் திணைக்களக்காரர்கள் எல்லாம் பெரியனம். ஆனால் அவர்களுக்கு இந்த மக்களின் தொழில் மறுப்பு, தொழில் உரிமம் மறுப்பு தொடர்பாக இந்த தொழிலாளர்களுக்கு பேசுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். இங்கே பழிவாங்கப்பட்ட அனுபவம் உள்ள பல ஊழியர்களை வெளியேற்றி அனுபவம் இல்லாத ஆட்களை வச்சு கொண்டு செய்வதால் உப்பு உற்பத்தி மிகவும் மட்டுப்படுத்தப்படுகின்றது. இதால் பாதிக்கப்படுவதும் தொழிலாளர்களும் இந்த அரசும் தான். ஆகவே இந்த நிறுவனத்தை அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு கூடாக, அனுபவம் வாய்ந்தவர்களை கொண்ட நிர்வாகத்துக்கு கூடாக செயல்படுத்தினால் இந்த பகுதியில் வாழக்கூடிய ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வாழ்வாதார தொழில் வாய்ப்பும், அதேபோல இலங்கையில் அதிகரித்து வரும் உப்பு விலையை குறைக்கக்கூடிய மக்களுக்கு, நுகர்வோருக்கு நியாயமாக விலையை கொடுப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்யலாம். ஆனால் இன்றைக்கு 3 ரூபா 60 வருஷத்துக்கு உற்பத்தி செய்யப்படுற உப்பு இன்றைக்கு சந்தையில் கிலோ 400 ரூபா அளவுக்கு வேண்டி வருகின்ற இடையில தரகர்கள் தான் இதெல்லாம் கொள்ளையடிக்கின்றார்கள் என்ற அப்பட்டமான உண்மை எங்களுக்கு தெரியும். மன்னார் பகுதியில் கனியமணல் அகழ்வு முன்னெடுப்பது தொடர்பாக ஆராயும் கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. மன்னாரில் கரையோர பகுதிகளில் கனியமணல் அகழ்வுக்கு மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மன்னார் தீவு பகுதியில் கனியமணல் அகழ்வு முன்னெடுப்பது தொடர்பாக ஆராயும் கலந்துரையாடல் இன்று காலை சவுத் பார் மன்னார் பகுதியில் இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட கடத்தொழில் உதவி பணிப்பாளர் ரமேஷ் கண்ணா தலைமையில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் கனியமணல் அகழ்வை முன்னெடுக்கும் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் மற்றும் அப்பிரதேசத்தில் உள்ள மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். குறித்த கலந்துரையாடல் திடீரென ஏற்பாடு செய்யப்பட்டமை தொடர்பாக தமது விசனத்தை தெரிவித்ததோடு இப்பிரதேச மக்களின் முழுமையான சம்மதமின்றி இப்பிரதேசத்தில் எவ்வித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க தாம் அனுமதிக்க மாட்டோம் என குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பலர் கனியமணல் அகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் குறித்த கூட்டம் தீர்மானம் இன்று நிறைவடைந்தது. இந்த கனியமண் அகழ்வுன்னு சொல்லி அதுக்காக வந்திருக்காங்க, ஒரு மீட்டிங் சொல்லி அரேஞ்ச் பண்ணி மக்கள்கிட்ட அனுமதி பெறதுக்காக மக்களை மயக்கிறாங்க. வேலை வாய்ப்பு தாரோம், உங்களுக்கு கஷ்டங்களை போக்குறோம்னு சொல்லி மக்களை ஏமாற்றி இந்த அனுமதி பெறதுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இங்கே நிற்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த கனியமண் அகழ்வுன்னு சொல்கிறது உண்மையிலேயே முழுதாக பாதிக்கப்படும் இந்த கிராமம். இது ஒரு சிறிய கிராமம் உண்டு. இந்த கிராமத்தில் எங்கிட்ட கேட்குறாங்க அனுமதி தர சொல்லி. ஆனால் அனுமதி கொடுத்தோம்னு சொன்னால் இந்த மக்கள் இதில் வாழ இயலாது. இந்த ஒரு கிராமத்தில் அந்த கனியமண் என்று சொல்லி அவர் நம்மளோட பாதுகாப்புக்குரிய விஷயம். அது மண்ணரிப்பை தடுக்கிற அந்த கனியமண், அது தடிப்பம் கூடின மண். அந்த கனியமண் அந்த மண்ணை அகற்றினாங்கண்டா இன்னும் மண்ணரிப்பு கூடுதலாகவே போய்கொண்டிருக்கும். போனால் எங்களோட கடற்கரையிலேருந்து திருப்பி டவுனை நோக்கி வர வேண்டிய இருக்கும். கடற்கரையெல்லாம் மக்கள் இங்கே வாழ இயலாத சூழ்நிலை காணப்படும். இல்லை சம்மதம் இல்லை இந்த கனியமண் அகற்றுறதில்லை. வணக்கம். இந்த கனியமண் அகழ்வு சம்பந்தமாக ஒரு மீட்டிங் சொல்லி எங்களை வர சொல்லியிருந்தாங்க. இதில் நிறைய கதைகள் சொல்லியிருந்தாங்க. மக்களை ஏமாத்துற மாதிரி நிறைய வார்த்தைகளை விட்டுருந்தாங்க. நாங்கள் இந்த கனியமண் அகழ்வுக்கு எப்பயுமே முற்றாக எதிராக நிற்கிறார்கள். தொடர்ந்தும் நாங்கள் எதிராக நிற்ப வேண்டாம். இந்த கனியமண் இந்த தீவில் எடுத்தா இந்த தீவு நீரினால் மூழ்கி போகும். எங்களுடைய சந்ததி வளராமல் அழிந்துவிடும். அதற்காக நாங்கள் இந்த கனியமண் அகழ்வை முற்றாக எதிர்க்கின்றோம். எனவே தாழ்த்தப்பட்ட பிரதேசம் மன்னார் பிரதேசம் கனியமணல் என்பது
அடுக்க அகழ்வு ஏற்கனவே கரைகள் ஒதுங்கி கொண்டு 200 மீட்டருக்கு முன் வந்துட்டு அதெல்லாம் அரிக்கப்பட்டு கொண்டே போகுது. இதையும் நாங்கள் திரும்ப விடுவோமா இருந்தால் மன்னார் ஒரு தாழ்ந்த பிரதேசம், தீர்வு கடலால் மூடப்படும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எங்களுடைய கடல் ஏற்கனவே 1985ஆம் ஆண்டு இருந்ததை விட 250 மீட்டர் கடலுக்குள்ள உள்வாங்கப்பட்டிருக்கு. எனவே இந்த நிலையில இருந்து இந்த கடல் அரிப்புள்ள இடங்கள்ல இவங்க மண்ணகழ்வு செய்வாங்களா இருந்தா வருங்காலங்களில் மன்னார் தீவே கடலுக்கு மூழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். எனவே இதனை தவிர்க்கும் முகமாக நாங்கள் அவர்களோட இந்த மண்ணகழ்வை இங்கே செய்ய வேண்டாம் என்றும், அப்படி செய்வதாக இருந்தால் சில கோரிக்கைகளை முன்வைத்தோம். அதாவது அரிப்புல இருந்து தலைமன்னார் வரைக்கும் ஒரு 100 மீட்டர் வரைக்குமான அந்த நீர்வளம்புல போட்டிருக்கோம் போல அந்த பாரிய கல்களை போட்டு கடல் அரிப்பை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்றும், மற்ற இந்த வந்திருக்கிற நிறுவனங்கள் தாங்க செய்ய இருக்கிற நடவடிக்கைகளை எங்களுக்கு நீதிமன்றத்தின் ஊடாக ஒரு ஒப்பந்தப்படி அதை அமுல்படுத்தி அதன் மூலமாக அந்த வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அவ்வாறு நாங்கள் சொல்லுகின்ற அந்த ஒப்பந்தங்களுக்கு மீறின செயல்பாடுகள் நடந்தால் அதை உடனடியாக நீதிமன்றத்தின் ஊடாக அதை இடைநிறுத்த வேண்டும் என்றும், முற்றாக இந்த தீவை விட்டு அந்த திட்டம் வெளியேற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இன்றைக்கு நாங்கள் முன்வைத்தோம். பெரும்பாலான உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபை உள்ளடங்கலாக பெரும்பாலான மாநகர சபைகளில் பிரதான எதிர்க்கட்சியால் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். විපක්ෂයේ සියලු පාර්ශවයන් එකතු කරගෙන சஜித் பிரேமதாசவின் தலைமைத்துவத்தின் கீழ் ஐக்கிய மக்கள் சக்தி பிரதான எதிர்க்கட்சியாக அதற்குரிய வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம். அந்த வகையில் எதிரணியில் உள்ள அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைக்க எதிர்பார்த்துள்ளோம். அந்த வகையில் தற்போது உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் கலந்துரையாடி வருகின்றோம். அதற்கமைய கொழும்பு மாநகர சபை உள்ளடங்கலாக பெரும்பாலான மாநகர சபைகளில் பிரதான எதிர்க்கட்சியால் ஆட்சி அமைக்க முடியும். අපි විශ්වාස කරනවා අපිට ජනතා සේවයට හොඳ පළාත් පාලන ආයතන ප්‍රමාණයක් ජනතා මතය ஏனைய கட்சிகளின் ஆதரவுடன் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க தேவையான நடவடிக்கையை முன்னெடுத்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அம்பாறை, குருநாகல் மற்றும் திருகோணமலை போன்ற பிரதேசங்களில் எம்முடைய கட்சி தனித்து போட்டியிட்டது. அதேபோன்று வன்னி மாவட்டம், மட்டக்களப்பு போன்ற பிரதேசங்களிலும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போட்டியிட்டோம். நாங்கள் எதிர்க்கட்சி என்ற வகையில் நாங்கள் மற்ற கட்சிகளோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகிறோம். தற்பொழுது நாம் 10 உள்ளூராட்சி சபைகளில் அதிகளவான வாக்குகளை பெற்றுள்ளோம். எனவே அவர்களின் ஆதரவு மற்ற ஏனைய கட்சிகளோடும் கலந்துரையாடி சபைகளை அமைக்க நாம் எதிர்பார்த்துள்ளோம். நாம் தேசிய மக்கள் சக்தியுடன் இந்த கலந்துரையாடலையும் மேற்கொள்ளவில்லை. உள்ளூராட்சி சபைகளுடான அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ள அரசாங்கத்துடனான இணக்கப்பாடு அவசியம் என போக்குவரத்து துறை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். විවිධ පක්ෂවල මන්ත්‍රීතුමාලා සමාජතුමා දැන් නැති මිනිස්සු දන්නවා හරි පැත්තයි ஜெயகிராகி පැත්තයි. மக்கள் ஏனைய அணியினருக்கு ஆணையை வழங்கியிருந்தாலும் சிறு அணிகளுக்கு உள்ளூராட்சி சபைகளின் அதிகாரத்தை மக்கள் வழங்கவில்லை என்றே கூற முடியும். அரசு நிதியிலேயே உள்ளூராட்சி சபைகள் இயங்குகின்றன. மத்திய அரசாங்கத்தின் நிதி எப்படியும் அதிகாரிகளுக்கான சம்பளத்தை வழங்க விடுவிக்கப்படுகின்றது. எந்த அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் அதற்கான பணம் விடுவிக்கப்படும். ஆயினும் ஏனைய அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கும் போது ஆளும் தரப்புடன் காணப்படும் இணக்கப்பாட்டுக்கு அமையவே அந்த விடயங்களை மேற்கொள்ள முடியும். இத்தகைய பின்னணியில் எதிரணி எவ்வாறாயினும் சபைகளை கைப்பற்ற எண்ணுமாயின் அந்த பிரதேசங்களின் அபிவிருத்தி தடைப்படும். தமிழ் மக்களின் காணி சுவீகரிப்பிற்கான வர்த்தமானி அறிவித்தல் மீளப் பெறப்படாவிட்டால் பாரிய போராட்டம் நடத்தப்படும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் காணி சுவீகரிப்பிற்கான வர்த்தமானி அறிவித்தல் மீளப் பெறப்படுவதை எதிர்வரும் 28ஆம் தேதிக்கு முன்னர் அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் எனவும், தவறினால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் இணைந்து பாரிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். அத்துடன் இந்த விடயத்திற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரவு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு ஆகிய வடக்கு மாகாண மாவட்டங்கள் அனைத்திலேயும் அரசாங்கம் வர்த்தமானி பிரசுரம் மூலமாக மக்களுடைய காணிகளை அரசுடைமையாக்குறதுக்கான நடவடிக்கை எடுத்திருப்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்.
அந்த குறித்த சட்டம் ஒரு பழைய சட்டம், பிரித்தானிய காலனித்துவ காலத்திலே உருவாக்கப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தின் கீழே இந்த செயற்பாடு நடைபெற்றிருக்கக்கூடாது என்று நான் ஜனாதிபதிக்கு உடனடியாகவே கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறேன். இந்த பிரதேசத்திலே விசேஷமாக கரையோர பகுதிகளிலே தான் இந்த காணிகள் கூடுதலாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த பிரதேசங்களிலே வாழுகிற மக்கள் அவர்கள் இடம்பெயர்ந்த காரணத்தினாலும், சுனாமியினாலே பாதிக்கப்பட்ட காரணத்தினாலும், ஆவணங்கள் இழக்கப்பட்ட காரணங்களினாலும், பலர் அகதிகளாக இன்றைக்கும் வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணங்களினாலும் என்று பலதரப்பட்ட காரணங்களை முன்வைத்து இந்த சட்டம் இந்த நேரத்திலே பிரயோகிக்கப்படக்கூடாது. இந்த வர்த்தமானி பிரசுரம் உடனடியாக மீள கைவாங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறியிருக்கிறோம். மே மாதம் 28ஆம் தேதிக்குள்ளே இது மீள கைவாங்கப்படாவிட்டால் நாங்கள் பாரியதொரு போராட்டத்தை அரசாங்கத்துக்கு எதிராக நடாத்துவோம் என்றும் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். மே மாதம் 29ஆம் தேதி இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்படும். நிலம் இருந்தால்தான் இனம் தொடர்ந்து இருக்கலாம். இந்த நடவடிக்கைக்கு எதிராக செய்யப்படுகிற போராட்டம் சகலராலும் ஆதரிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இது இந்த நாட்டை மட்டுமல்ல உலகத்தையே ஒழுக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே அரசாங்கம் இப்போ செய்ய நினைத்திருக்கிறது மிக மிக பாரதூரமான ஒரு விடயம். ஒரு வர்த்தமானி பிரசுரத்தின் மூலமாக எங்களுடைய ஆவணங்களை உறுதி செய்யும்படியாக கேட்டு அதை முடியாமல் போகிற போது அத்தனை நிலங்களும் அரசுடைமையாக்கப்படுகிறதுக்கான ஒரு நடவடிக்கை இது. ஆகையினாலே இது எவ்வளவு பாரதூரமானது என்பதை உணர்ந்து சகலரும் இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அன்பாக நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். உள்ளூராட்சி சபைகள் நாங்கள் இப்பொழுது நிறுவுவதற்கான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் முஸ்லீம் கட்சிகளோடு நாங்கள் பொது அளவிலே ஒரு இணக்கப்பாட்டை எய்தியிருக்கிறோம். எந்தெந்த சபைகளிலே எந்த கட்சிக்கு கூடுதலான ஆசனங்கள் இருக்கிறதோ அந்த சபைகளிலே அந்த கட்சி அப்படியாக நிர்வாகத்தை அமைப்பதற்கான ஆதரவை மற்ற கட்சிகள் வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. சாதகமாக மற்ற கட்சிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிறது. மட்டக்களப்பு பட்டிருப்பு கல்வி நிலையத்திற்குட்பட்ட ஆசிரியர்களுக்கான சாரணர் கலைக்கூறு ஒன்று பயிற்சி நிறு இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு பட்டிருப்பு கல்வி நிலையத்திற்குட்பட்ட ஆசிரியர்களை இலங்கை சாரணிய சங்கத்தில் இணைத்துக் கொள்வதற்கான கலைக்கூறு ஒன்று பயிற்சி இன்று களதாவளை தேசிய பாடசாலையில் இடம்பெற்றது. சாரணர் பயிற்சி தலைவர் ஃபுட்கரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம ஆரம்பிப்பாளராக பட்டிருப்பு வலயக்கல்வி பணிப்பாளர் ஸ்வானந்தம் ஸ்ரீதரன் கலந்து கொண்டார். ஆசிரியர்களுக்கான சாரணர் பயிற்சிகளை பட்டிருப்பு வலய சாரணர் உதவி மாவட்ட ஆணையாளர் பிரதீபன், சாரணர் பயிற்சியாளர்களான அலோசியஸ் உதயகுமார் ஆகியோர் வழங்கினர். பட்டிருப்பு கல்வி நிலையத்தில் சாரணிய சங்கங்களை மீள் உருவாக்கம் செய்து நேர்மை, ஒழுக்கமிக்க, அர்ப்பணிப்பான எதிர்கால சமுதாயத்தை கட்டியெழுப்புவதே இதன் நோக்கமாகும் என வலயக்கல்வி பணிப்பாளர் சிவானந்தம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். 34 ஆசிரியர்கள் சாரணிய பயிற்சி நெறியில் கலந்து கொண்டனர். மலையக பெருந்தோட்ட பகுதிகளில் இவ்வருடம் 5700 தனி வீட்டு திட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு இனிவரும் காலம் பொற்காலமாக அமையும் என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். அகவத்த பெரோனுவ 100 ஏக்கர் பிரிவு தோட்ட பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இனிவரும் காலங்களிலே விசேஷமாக மலையக மக்களுக்கு பல்வேறுபட்ட நன்மைகளை அரசாங்கம் செய்வதற்கு மிக தீவிரமாக நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதில் முதல் கட்டமாக இவ்வருடம் 5700 தனி வீடுகளை கட்டுவதற்கும், அதே போல அரசும் நிறுவனங்களுடன் இணைந்து பேச்சுவார்த்தை மூலமாக மலையக தமிழ் மக்களுக்கு அந்த பகுதிகளிலே 10 பேச்சஸ் காணி, அவர்களுடைய சொந்த உரித்துடைய காணியை வழங்குவதற்கும் நாங்கள் தற்பொழுது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறோம். எனவே இனிவரும் காலம் மலையக மக்களின் பொற்காலம். இன்று சிலர் எமது அரசாங்கத்தை பார்த்து விமர்சனம் செய்கிறார்கள். என்ன செய்தி என்று கேட்கிறார்கள். நாங்கள் கூறுகிறோம், உங்களைப் போல நாட்டிலே நாங்கள் கொள்ளையடிக்கவில்லை, உங்களைப் போல நாட்டின் பணத்தை வீண்விரயம் செய்யவில்லை, உங்களை போன்று நாங்கள் ஊழல் செய்யவில்லை.
நாட்டிற்காக நல்லதை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே நாட்டு மக்களுக்கு உண்மை எதுவென்று புரியும். எனவே தோற்று போன வங்குரோத்தடைந்த சில அரசியல்வாதிகள் மீண்டும் மக்களை ஏமாற்றுவதற்காக கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் ஏமாறக்கூடாது. அவ்வாறு நாங்கள் ஏமாந்து விட்டால் இன்னும் எமது வாழ்க்கை படும் பாதாளத்திற்கு செல்லும். ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்ற பேதங்களை பொருட்படுத்தாமல் பலஸ்தீன மக்களுக்காக முன்னிற்க தாம் தயார் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பலஸ்தீன மக்களின் வாழ்வுரிமைக்காக நாம் அர்ப்பணிப்புடன் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பலஸ்தீனியர்கள் தங்கள் நாட்டை இழந்து பலஸ்தீனத்தின் அழிவின் ஆரம்பத்தை நினைவூட்டும் நாளான 75வது ரக்பா தின நிகழ்வு இலங்கைக்கான பலஸ்தீன தூதரகம் இலங்கை பலஸ்தீன் ஒருமைப்பாட்டு குழுவும் இணைந்து நடத்தியிருந்தன. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். රටක් හැටියට පක්ෂ විපක්ෂ බෙහෙදෙන් තොරව රජය විපක්ෂ බෙදීම් වලින් තොරව එක හඬින් නැගී සිටිනවා. பலஸ்தீன பிரச்சினையை தீர்க்க கடந்த காலங்களில் பல சர்வதேச வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் இது வெறுமனே கதைக்கு மட்டும் சுருங்கி செயல் சார்ந்து பலவீனமான நிலையில் காணப்படுகிறது. ஒரு நாடு என்ற வகையில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்பதை பொருட்படுத்தாமல் பலஸ்தீன மக்களின் அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார, மத மற்றும் வாழும் உரிமைகளுக்காக நாங்கள் முன்னிற்கிறோம். அதேபோல் பலஸ்தீன மக்கள் 4 தசாப்தங்களுக்கு மேலாக தங்கள் தாயகத்தை இழக்கும் பல சவால்களை எதிர்கொண்டனர். அவர்களின் சுயநிர்ணய உரிமையை, அதாவது அவர்களின் நிலம் மற்றும் அவர்களது நாட்டிற்கான உரிமையை எவராலும் பறிக்க முடியாது. பாதுகாப்பான எல்லைக்குள் சுதந்திரமாக வாழும் உரிமை அவர்களுக்கு உண்டு. அந்த உரிமைக்காக நிபந்தனையின்றி முன்னிற்பேன். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடித்த அமைதியை காண அனைவரும் ஒன்றிணைந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒருமித்த கருத்தை எட்டுவதன் மூலம் மட்டுமே அதனை அடைய முடியும் என்று நான் நம்புகிறேன். உலகளவில் பலஸ்தீன மக்களை ஒதுக்கி வைக்கவோ ஓரங்கட்டவோ அல்லது ஒடுக்கவோ கூடாது என்பதற்கும் அவர்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்கும் அனைவரும் உறுதியளிக்க வேண்டும். රටක් හැටියට පක්ෂ විපක්ෂ බෙහෙදෙන් තොරව රජය විපක්ෂ බෙදීම් වලින් තොරව இலங்கை கடற்படைக்கு அணு மற்றும் கதிரியக்க பொருட்களை கண்டறியும் உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இலங்கை கடற்படைக்கு அமெரிக்க எரிசக்தி திணைக்களத்தால் அணு மற்றும் கதிரியக்க பொருட்களை கண்டறியும் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இலங்கை கடற்படைக்குள் நிறுவப்பட்ட ரசாயனவியல், உயிரியல், கதிரியக்க மற்றும் அணுசக்தி பிரிவுகளால் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகளுக்கு தேவையான அணு மற்றும் கதிரியக்க பொருள் கண்டறிதல் உபகரணங்களை கடற்படை தளபதியிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தலைமையில் கடற்படை தலைமையகத்தில் இடம்பெற்றது. இலங்கை கடற்படைக்கும் அமெரிக்காவின் தேசிய அணுசக்தி பாதுகாப்பு நிர்வாகத்திற்கும் இடையே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி அணு மற்றும் கதிரியக்க பொருள் கண்டறிதல் கருவிகள் வழங்கப்பட்டுள்ளதுடன் மேலும் இலங்கை கடற்படையின் ரசாயனவியல், உயிரியல், கதிரியக்க மற்றும் அணுசக்தி பிரிவுகளால் முக்கிய துறைமுகங்கள் மற்றும் கடல் எல்லைகளில் ஆய்வுகளை மிக திறமையாகவும் திறம்படவும் மேற்கொள்ள உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதையும் கடல்சார் கள விழிப்புணர்வுக்கான கூட்டு அணுகுமுறையையும் குறிக்கும் வகையில் உபகரணங்கள் ஒப்படைப்பு விழாவில் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் திருநெல்வேலி நவீன சந்தையில் வியாபாரம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக நவீன சந்தை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் திருநெல்வேலி நவீன சந்தைக்கு வருகை தரும் மக்களின் தொகை குறைவடைந்துள்ளதாகவும் இதன் காரணமாக வியாபாரம் வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் வியாபாரிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். இட நெருக்கடிகள், மொத்த வியாபாரிகள், கீழ்ப்பகுதியில் சில்லறை வியாபாரத்தில் ஈடுபடுதல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளால் தமது வியாபாரம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இப்போ திருநெல்வேலி சந்தையில் பெருசாக இப்போ சனம் குறை வேணுன்றால் சந்தையை கொண்டு மேலே ஏற்றி விட்டுறதால அந்த சனத்துக்கு ஏற்றறாக்க பிரச்சனையால் திருநெல்வேலி சந்தையில் சனம் இவ்வளவோ குறைஞ்சு கொண்டு வந்துடுது. இப்போ மரதன மரத்தம் பார்த்தீங்கன்னா அது கீழே அப்படியே வியாபாரம் செய்கிறதால சுலபமாக கிடாது. மரக்கடியாக ஒரு அடியாக ஏற்றலாம். இது மேலே ஏற்றுறதால நான் கூலியை கூட இப்போ ஒரு நாட்டாமைக்கு 80-100 ஒரு சின்ன மூடா தூக்கினாலும் 80-100 கொடுக்க வேண்டி வரும். அப்போ ஆக்கள் அதை அந்த வேண்டக்கூடிய முக்கியமாக தொகையாக வேண்டக்கூடிய ஆக்கள் மரதனா மரத்துக்கு போது ஏன் அது உள்ளுக்கும் அப்படியே பாக் பண்ணி ஏற்றக்கூடிய அளவுக்கு இருக்குது சாமான். இந்த நவீன சந்தையாண்டு திருநெல்வேலி மார்க்கெட்டு உலகம் பூராவே தெரியும். நவீன மார்க்கெட்டாண்டு எழுதி போட்டிருக்கிறது தான் மிச்சம். இந்த நவீன மார்க்கெட்டுன்றதை நடைமுறைப்படுத்தினது எந்த பிரதேச தலைவரோ செயலாளரோ மாறி மாறி வந்தாலும் யாருமே நடைமுறைப்படுத்தினதில்லை. இங்கே கூடுதலாக மக்கள் வருவது குறைந்து கொண்டு போகிறது.
ஏற்கனவே நாங்கள் 5 ஆண்டுகளுக்கு முதல் ஒரு வியாபாரி 1 லட்சம் ரூபாய் வியாபாரம் செய்த இடத்துல இப்போ 20,000 ரூபாய் வியாபாரம் செய்யாத கட்டமைப்பு வந்திருக்கு. பெரிய வியாபாரிகளுக்கு முன்னுரிமையை கொடுத்து அவைகள் கீழே மரக்கறி விற்கிறத தடுப்போம் என்று சொன்னார்கள். கீழே சில்லறை வியாபாரங்கள் நடந்து கொண்டு போகுது. மட்டக்களப்பு போரதீவு பெற்று திருப்பல்காமம் ஷூட்டிங் ஸ்டார் விளையாட்டுக் கழகத்தின் சித்திரை கலாசார விளையாட்டு விழா சிறப்பாக ஆரம்பமானது. மட்டக்களப்பு போரதீவு பெற்று திருப்பல்காமம் ஷூட்டிங் ஸ்டார் விளையாட்டுக் கழகம் பெருமையுடன் நடாத்தும் விஸ்வாவசு சித்திரை கலாசார விளையாட்டு விழா இன்று சைக்கிளோட்ட நிகழ்வுடன் ஆரம்பமானது. ஷூட்டிங் ஸ்டார் விளையாட்டுக் கழக முன்னாள் பொருளாளரும் மின்சார சபை பொறியியலாளருமான நா. சோதிராஜா திருப்பல்காமம் மணிக்கூட்டு கோபுர சந்தியில் வைத்து சைக்கிளோட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். விளையாட்டு நிகழ்வில் போரதீவு பெற்று பிரதேசத்திற்கு உட்பட்ட வீரர்கள் மாத்திரம் பங்கு பெற்றியமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மூதூர் பிரதான வீதியில் விபத்திற்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த காத்தான்குடியை சேர்ந்த பேருந்து நடத்துனர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கடந்த 3 தினங்களுக்கு முன்னர் திருகோணமலை மூதூர் பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த காத்தான்குடியை சேர்ந்த இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து நடத்துனர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்துள்ளார். காத்தான்குடி முதலாம் குறிச்சியை சேர்ந்த முகமது ரிஃபாஸ் என்பவரை உயிரிழந்துள்ளார். கடந்த 12ஆம் தேதி மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலை நோக்கி இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து வண்டியில் நடத்துனராக சென்றபோது மூதூர் பிரதான வீதியில் வீதியை கடக்க முற்பட்ட போது இவர் மீது வாகனம் ஒன்று மோதியது. விபத்தில் படுகாயமடைந்த நடத்துனர் கந்தளாய் வைத்தியசாலை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக வணிகபீட புதுமுக மாணவர்களுக்கான திசைமுகப்படுத்தல் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள புதுமுக மாணவர்களுக்கான திசைமுகப்படுத்தல் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடாதிபதி என். கங்காதரன் தலைமையில் கலாசாலை வீதி திருநெல்வேலியில் அமைந்துள்ள முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீட மண்டபத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் சி. ஸ்ரீசர் குணராஜா பங்கேற்றார். 2023 உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடத்தில் 2024-2025 கல்வியாண்டில் தொழில் நிர்வாகமானி மற்றும் வணிகமானி கற்கை நெறிகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட 540 மாணவர்கள் திசைமுகப்படுத்தல் நிகழ்வில் பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் பல்கலைக்கழக பீடாதிபதிகள், பதிவாளர், நிதியாளர், முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீட விரிவுரையாளர்கள் மற்றும் மாணவர் நலனோன்பு பிரிவு சிரேஷ்ட உதவி பதிவாளர் உட்பட பலர் பங்கேற்றனர். பேலியகுட பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பேலியகுட போலீஸ் பிரிவிற்குட்பட்ட களனி பிரிவு குற்ற விசாரணை பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது ஹெரோயின் போதைப் பொருளுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 105 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் போதைப்பொருள் வியாபாரத்தின் ஊடாக ஈட்டியதாக சந்தேகிக்கப்படும் 1,05,000 ரூபாய் உள்ளிட்ட பணம் மீட்கப்பட்டுள்ளன. 53 வயதுடைய பேலியகுட பகுதியை சேர்ந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் குறித்த விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இசாப்ட் மெட்ரோ கேம்பஸின் ஆண்டு நிறைவை முன்னிட்டு சாப்ட் ஜுனி அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையின் முன்னணி உயர்கல்வி வழங்கும் நிறுவனமான இசாப்ட் மெட்ரோ கேம்பஸ் 25வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இசாப்ட் ஜுனி அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு நேற்று மாலை தனியார் ஹோட்டலில் இடம்பெற்றிருந்தது. பிரத்யேக உயர்கல்வி பிரிவாக இயங்கவுள்ள இசாப்ட் யூனி அதன் தொழிற்கல்வி பிரிவிலிருந்து வேறுபட்டு சுயாதீனமாக தற்போது செயற்படவுள்ளது. இசாப்ட் வழங்கும் பட்டப்படிப்பு மற்றும் மேற்பட்டப்படிப்பு கற்கை நெறிகளில் சர்வதேச ரீதியாக பொருத்தமானவற்றை ஒருங்கிணைப்பதில் பாரிய அளவில் கவனம் செலுத்துவதற்கு இந்த மூலோபாய மறுசீரமைப்பு இடமளிக்கின்றது. இந்நிகழ்வில் இசாப்ட் மெட்ரோ கேம்பஸின் தலைவரும் குழு முகாமைத்துவ பணிப்பாளருமான வைத்தியர் தயான் ராஜபக்ஷ அவர்கள் இது குறித்து கருத்து தெரிவிக்கையில் தரமான கல்வியை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பினை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்ற இலக்குடன் 25 ஆண்டுகளாக நாம் சிறப்பாக பயணித்துள்ளோம். எமது பட்டப்படிப்பு மற்றும் மேற்பட்டப்படிப்பு கற்கை நெறிகளில் சர்வதேச ரீதியாக பொருத்தமானவற்றின் மீது கவனம் செலுத்தி இலக்கு மற்றும் தரம் ஆகியவற்றில் முன்னரை விடவும் சிறப்பாக செயற்படுவதை உறுதி செய்து எமது உயர்கல்வி செயற்பாடுகளை நாம் தற்போது வேறாக்கி அப்பயணத்தில் நாம் அடுத்த அடியை முன்னெடுத்து வைத்துள்ளதை இஎஸ்யூவின் அறிமுகம் குறித்து நிற்கின்றது. அதே சமயம் தொழிற்படையில் வள
களம் காண்பதற்கு தேவையான திறன்களை இலங்கையில் இளைஞர் யுவதிகளுக்கு வழங்கி அவர்களுக்கு வலுவூட்டுகின்ற தொழிற்கல்வி பயிற்சி மற்றும் தொழில்சார் அங்கீகாரங்களை வழங்குவதில் எமது வலுவான அர்ப்பணிப்பை நாம் தொடர்ந்தும் முன்னெடுப்போம். இந்நிகழ்வில் கல்விமான்கள், தொழில்துறை தலைவர்கள், ஈசப்ட் பழைய மாணவர்கள், அரசு துறை பிரதிநிதிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியை எதிர்பாருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.